வந்து மங்காத்தால விசில் அடிச்சுதான் ஆகணுங்கிறானுங்க. ஏன்னா நாங்கள் அடிப்போம் அடிக்காமல் இருப்போம். நீங்கள் யாரும் கேட்க எங்கள் படம் பார்த்தா ரீரிலீஸ் மாதிரியா இருக்குது. இது புது படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி சுற்றி காட்டி ஆகுது. எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்ட்டு பால் ஊத்துறாங்க. ஏழுமலையான் கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா. அவர் தான் கடவுளே, கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், அல்லாஹ் அஜித், அஜித். சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரோ எதுக்காக இப்போ வந்து சப்போர்ட் பண்றானுங்க? இத்தனை நாளா எங்க சொம்பு தூக்கி இருந்தானுங்க, முட்டை குத்துட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு எங்க போனானுங்க? வந்து மங்காத்தால விசில் அடிச்சுதான் ஆகணுங்கிறானுங்க. ஏன்னா நாங்க அடிப்போம் அடிக்காம இருப்போம். நீங்க யாரும் கேட்க எங்க படம் பார்த்தா ரீரிலீஸ் மாதிரியா இருக்குது. இது புது படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி சுற்றி காட்டி அவங்க எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்ட்டு படம் ரோகிணினாலே தலை மட்டும்தான், யாருமே இல்லை, தலை மட்டும்தான். தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தனி வழி. அவர் அஜித் வழியில் நாங்கள்லாம் வந்திருக்கோம் இப்போ வரைக்குமே. அதாவது ஒரு புரிஞ்சு நடப்போம். ஒரு இந்த இடத்துலலாம் இப்படி இருக்கணும், அந்த இடத்துலலாம் அப்படி இருக்கணும். மற்ற ரசிகை மாரி நாங்கள் கொடி கம்பத்து மேலே ஏறியோம், மரத்து மேலே ஏறியோம், பஸ்ஸு மேலே ஏறியோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம இங்கே எதுக்கு வந்தோம், அந்த வேலையை இங்கே கொண்டாடணுமா கொண்டாடணும், அதுதான். ரொம்ப வருஷம் கழிச்சு மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. இந்த மாதிரி ரீரிலீஸ் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காது ப்ரோ. 14 வருஷம் முன்னாடி பார்த்தேன் ப்ரோ இந்த படத்தை. சின்ன பையனாக இருந்தால் அப்போ 14 வருஷம் கழிச்சு வரதுனால ரொம்ப ஒரு இப்போ அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ. ஏன்னா டெக்னாலஜிலாம் மாறிக்குது தெரியும்ல. புது புது கேமரா, புது புது ஒரு இது. பால் ஊற்றுறாங்க. ஏழுமலையான் கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா. அவர் தான் கடவுளே, கடவுளே அஜித், அஜித், கடவுளே, கடவுளே அஜித். ஓ நம்ம அஜித். ஸோ
ப்ரோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ப்ரோ. அது படம் வரலாம் கூட பரவாயில்ல ப்ரோ. அட்வர்டைஸ் வந்தால் நாங்கள் அதை 100 நாள் பார்ப்போம் ப்ரோ. போட்டு ஓட்டி ஃபோனில் வச்சு பார்ப்போம். அதை போட்டு அப்படியே சிடி வாங்கி அதை தீப்போம். என்ன கேக்குறாங்கன்னா தலை இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல, இப்போ புதுசா இந்த மாதிரி பண்றாரு, அது மக்கள்லாம் தப்பா பேசுறாங்க. நீ என்ன அதை எப்படி நினைக்கிற? யாரும் எப்படி பேசலாம், யார் வேணா எப்படி வேணா பேசலாம் ப்ரோ. புரிஞ்சுங்களா? நம்ம எடுத்துக்கிற விதம் தான். அவரோட லைனுக்கு அது தேவை. அந்த விளம்பரம் அவரோட லைனுக்கு தேவை. விஜய்க்கு டிவிகேக்கு நல்ல ரசிகருக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா இருக்குது ப்ரோ. கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. ஆமா ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது, ஏன்னா பக்கத்துல வந்து ஃபுல்லா இருக்காங்க. இப்போ ஃபுல்லா சொல்ல முடியாது. டிவிகேக்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு. தலை ரசிகர், நானும் தலை ரசிகர் தான். டிவிகேக்கு தான் ஓட்டு இந்த வருஷம். ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த 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 இடத்துல நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சின்ன பையன் ரிலீஸ் ஆகும்போது நான் அப்போ என்னால் போக முடியல. எனக்கு அப்போது வந்து என்ன சொல்கிறது, சினிமாவை பற்றி அவ்வளோ தெரியாது. பட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அஜித் படம், விஜய் படம்லாம் கூட பார்ப்பேன். பட் எனக்கு வந்து அஜித்ன்றது ஒரு லெவல் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எந்த ஒரு இதுலயும் பேட்டி கொடுக்க மாட்டேன்றாரு. எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா, நல்லா ஊத்தி இருக்காங்க. அப்ப என்ஜாய் பண்ணிருப்போம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்பவே தெரிய வேண்டாமா, நான் செம வைப்ல இருக்கேன். ஏன்னா அவரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு சின்ன பேட்டி அவர் ஃபேன்ஸுக்காக கொடுத்தாருன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் நான். ஆனால் அவர் தர மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்க, உங்கள் ஃபேமிலியை பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுதான் ஏகே. கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. பண்ணலன்னு சொல்லலை ப்ரோ. பட் ஆனால் அது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு புரியணும். அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். படம் ரிலீஸ் ஆகலன்னு ஃபர்ஸ்ட் ரைட் ஆகக்கூடாது. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். அதுதான் எங்களோட பாலிடிக்ஸ் தானே வந்திருக்காரு. கண்டிப்பாக காம்படிஷன் இல்லை ப்ரோ. எங்களுக்குள்ள காம்படிஷன் இல்லை ப்ரோ. அவங்க அந்த மாதிரி காம்படிஷனாக எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. பட் அஜித் ஃபேன்ஸ் அதை ஒரு காம்படிஷனாகவே எடுத்துக்கல. நாங்கள் ஜஸ்ட் எங்கள் தலைவரை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதான். அல்லாஹ்